ஆண்டவர் தாமே நம் அனைவரோடு கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் நாம் தொடர்ந்து இயேசுவின் பிறப்பின் செய்திகளை குறித்து நாம் தியானிப்போம். ஆண்டவர் தாமே நம்மோடு பேசட்டும். இந்த யூத ஜனங்களின் தலைவர்கள்லாம் தங்கள் தவறான பாதையினால் தேவனை விட்டு விலகி இருந்த காலம், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர சமயத்தில் ஆசாரியர்கள் வேதபாரர்கள் எல்லாம் மாய்மாலமாக தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், பாவத்தில் இருந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து, மேசியாவின் வருகையை குறித்து அவர்களிடத்தில் அந்த தீர்க்க தரிசனங்கள் இருந்தது, அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தேவன் என்ன செய்கிறாரு, சாஸ்திரிகளை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர்கள் ஞானிகள் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது அந்த மெய்ப்பர்களுக்கு ஆண்டவர் தெரியப்படுத்தினார். மெய்ப்பர்கள் ஒரு ஏழ்மையானவர்கள், தாழ்ந்து இருக்கிறவர்கள். அவர்களை தெரிந்து கொண்டு தேவ தூதர்களை அவர்கள் பார்த்தார்கள் நேரடியாக. இங்கே பெரிய ஆடம்பரமான ஆசாரியர்கள் வேதபாரர்கள்லாம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தி தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு பெருமைப்பட்டு கொண்டிருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார். யார் தாழ்மையாக இருக்கிறார்களோ, தங்களை வெறுமையாக்கி கொள்கிறார்களோ, தங்களை தேவனுக்கு முன்பாக தியாகம் பண்ணுகிறார்களோ, அவர்கள் மீது தேவனுடைய கண்கள் நோக்கி இருக்கிறது. அவர்கள் மீது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கிறது. இங்கு எத்தனை சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று வேதாந்தத்தில் எங்குமே குறிப்பிடப்படலை. நீங்கள் வேதாந்தத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உலக பிரகாரம் பார்த்தோம்னா 3 சாஸ்திரிகள் வந்தார்கள். ஏனென்றால் 3 காணிக்கைகளை கொண்டு வந்தவர்கள் 3 பேராகத்தான் இருக்க முடியும் என்று நம்மளாகவே ஒரு கணக்கிட்டு ஒரு 3 சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதாந்தத்திலே சாஸ்திரிகள் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது தவிர 3, 4, 5 என்று அந்த எண்களை சொல்லவில்லை. எத்தனை சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று சொல்லப்படவில்லை. மீக 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது, இந்த சாஸ்திரிகள்லாம் 3ஆம் நூற்றாண்டிலே தோன்றினவர்கள், அரச பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த சரித்திர புத்தகங்களிலே சொல்லப்படுகிறது. மீக 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், இவரே சமாதான காரணர், அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மெய்ப்பர்களையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன் என்று தீர்க்க தரிசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியில் இந்த வசனம் வருகிறது. மீகா எழுதியிருக்க. அப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அநேகமாக 7 மெய்ப்பர்கள் தான் அங்கு தேவதூதரை கண்டிருக்க முடியும், 8 சாஸ்திரிகள் அங்கே வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு சிலர் சொல்கிறார். இந்த வசனம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லுகிறார். ஆனால் நம்ம பார்ப்பது இந்த சாஸ்திரிகள் யூதர்கள் அல்ல. அவங்க யூதர்களே கிடையாது, எங்கேருந்தும் வந்தவங்க, அவங்க வேறு தேசத்திலிருந்து வந்தவர்கள். அதனால தான் அவர்கள் திரும்ப போகும்போது தங்கள் தேசத்திற்கு திரும்பி புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் யூதர்கள் அல்ல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவுக்காக இவர்களும், யூதர்கள் மாத்திரமல்ல, இவர்களும் காத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. இவர்களும் காத்திருந்தாங்க மேசியாவுக்காக. மேசியா பிறப்பாரு, இந்த 70 வார கணக்குகள் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து மேசியாவாக வருவார் என்ற அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் இவர்களும் ஆராய்ந்து பார்த்திருந்தார்கள் இந்த சாஸ்திரிகள். அதற்காக மேசியாவுக்காக இவங்களை காத்திருந்தார்கள். இவர்கள் அந்த பரலோக ராஜாவை பார்க்கும்போது நாங்களும் அவர்களை வணங்கி தொழ வேண்டும் என்று ஆவலோடு காத்திருந்தாங்க. அந்த காத்திருத்தலுக்காக அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கடவுளே எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க, நீர் வரும்பொழுது அந்த அடையாளத்தை நாங்கள் காண வேண்டும் அப்படி என்று இவர்கள் வாஞ்சித்து கொண்டிருந்தார்கள். இந்த சாஸ்திரிகள் இவங்க ஒரு தத்துவ ஞானிகள், இயற்கையில் தேவனை அறிந்தவர்கள். அதாவது வானத்து படைப்புகள், அதாவது சூரியன் அதோடைய செயலெல்லாம் பார்க்குறாங்க. நிலவு, ஒரே ஒரு நிலவு இருக்குது, ஒரே ஒரு சூரியன் இருக்குது, நட்சத்திரங்கள் ஏராளமாக இருக்கிறது. இந்த ஒரு சூரியன் ஏன் அது இத்தனை மணி நேரத்தில் தான் இருக்குது, அதுக்கப்புறம் போயிடுது, அதுக்கப்புறம் சந்திரன் வருகிறது. இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து இதற்கு படைப்பாளி ஒருத்தர் இருக்கார்.
அவர் ஒரு கடவுள், அவர் தேவனாக இருக்கிறாரு. அந்த ஒரு காரியத்தில் இவர்கள் தேவனை நம்பினார்கள். இவர்கள் அந்த படைப்புகளை வணங்கவில்லை. இந்த படைப்புகளாலே தேவன் ஒருத்தவர் இருக்கிறார் என்று நம்பினார்கள் இந்த சாஸ்திரிகள். அதே நேரத்தில் இவர்கள் இந்த சிருஷ்டிகரை அறிந்தவர்களாக இருக்கிறதுனால இந்த யூதர்களுக்கு இவங்களை பிடிக்காது. சாஸ்திரிகள் இவர்களை அஞ்ஞானிகள் என்று சொல்வார்கள். யூதர்கள் ஞானம் இல்லாமை உள்ளவர்கள், அறியாமை உள்ளவர்கள், அறிவு இன்மை உள்ளவர்கள் என்று இவங்களுக்கு ஒரு பட்டப்பேரை வச்சிருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு இவர்கள் யூதர்களை விட மிகவும் பரிசுத்தமானவர்களாக இருந்தார்கள் என்று தேவனுடைய பார்வையில் இருந்தது. அதனால தான் தாழ்மையானவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், தங்களை தாழ்த்துகிறவர்கள் ஆண்டவர்களுக்கு பிரியமானவர்கள். அவர்களை தான் ஆண்டவர் சந்திக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தப்ப எத்தனையோ பிரம்மாண்டமான வேத பாதகர்கள், பரிசேயர்கள், ஆசாரியர்கள்லாம் இருந்தாங்க அவர் காலத்தில். அவர்களை நோக்கி போனாரா? இல்லைன்னா ஏழ்மையான ஜனங்களை நோக்கி போனாரா? தாழ்த்தப்பட்டவர்களிடத்தில் போனாரா? யாரை தன் நண்பர்களாக ஆக்கி கொண்டார்? அதனால் யூதர்களை விட இவர்களுக்கு அதிக ஆலோசனைகள், ஞானம் தேவனால் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த சாஸ்திரிகளுக்கு. இந்த சாஸ்திரிகள் ஞானிகள். அந்த மெய்ப்பர்களுக்கு காட்சி கொடுக்கப்பட்டதை இவர்களும், அதாவது நம்ம போன வாரம் பார்த்தது போல, மெய்ப்பர்களுக்கு அங்கு ஒரு மலையில் அவங்கள் அந்த ஆடு மாடுகள்லாம் மேய்த்து கொண்டிருக்கும்போது படுத்து உறங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் திடீரென்று அங்கு ஒரு பரலோக தேவதூதன் நின்று காட்சியாக அவர்களுக்கு முன்னாக நின்றான். அவர்கள் உங்களுக்கு மேசியா பிறந்திருக்கார் என்று ஒரு செய்தியை அந்த தேவதூதன் சொல்லுகிறான். அதே நேரத்தில் வானத்திலேயும் மிகுந்த ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சமெல்லாம் தேவதூதர்களாக இருந்தாங்க. அந்த தேவதூதர்கள்லாம் தேவன் ஆண்டவருடைய பிறப்பின் நிமித்தம் அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள், புகழ்ந்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரசன்னம், இந்த தேவதூதர்களின் பிரசன்னம் அந்த மலையே வெளிச்சமாக இருந்தது. இதை தூரத்தில் இருந்த இந்த சாஸ்திரிகளும் கண்டார்களாம். ஆனால் அவர்கள் பார்வைக்கு வெளிச்சம் மாத்திரம் இருந்தது. அவர்கள் தேவதூதர்களை பார்க்கல, வெறும் வெளிச்சத்தை மாத்திரம் பார்க்குறாங்க அந்த இடத்துல. அப்போ இந்த ஒரு தேவதூதன் மற்ற எல்லா தேவதூதர்களும் அங்கே ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு திரும்ப பரலோகத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் அதில் ஒரு தேவதூதன் மாத்திரம், அந்த வெளிச்சமுடைய தேவதூதன் என்ன செய்யலாம், நேராக இந்த சாஸ்திரிகள் பிரயாணப்பட்டு போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டாங்க. அங்கே ஒரு நட்சத்திரம் போல மேலாக அப்படியே நின்று கொண்டிருந்தார். ஆனால் சாஸ்திரிகள் பார்வையில் அது ஒரு நட்சத்திரமாகத்தான் தெரிந்தது தவிர அது தேவதூதனாக அவர்கள் அறிய முடியவில்லை. மெய்ப்பர்கள் அறிந்தார்கள். மெய்ப்பர்களுக்கு அந்த சாக்கியம் கொடுக்கப்பட்டது, சாஸ்திரிகளுக்கு அந்த சாக்கியம் கொடுக்கப்படவில்லை. இவர்கள் பார்வைக்கு நட்சத்திரம் போன்று காட்சி அளித்தது. அந்த நட்சத்திரம் என்ன செய்து மெதுவாக இவர்களை எருசலேம் வரை வழி நடத்திடுச்சு. எருசலேம் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறைஞ்சிடுச்சு. எருசலேம் வரைக்கும் வந்து அந்த நட்சத்திரம் மறைந்து விட்டது. இவர்கள் எருசலேம் கொண்டுட்டாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே ஆராய்ந்து பார்த்துருக்காங்க. இந்த நேரத்தில் தான் மேசியா வர நேரம் கரெக்டு தான். அதே நேரத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் உணர்வினால் இவங்கள் அந்த வெளிச்சத்தை பின்தொடர்ந்து சென்றார்கள். அப்போ அவங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருச்சு மேசியா பிறந்துட்டாரு அப்படின்ட்டு. ஒரு அதிசயமான செயல் அவர்கள் பின்னாக போய் கொண்டிருந்தது. அந்த வெளிச்சம் அந்த எருசலேம் கிட்ட வந்தோன்னே மறைஞ்சு போச்சு. இப்போ எருசலேம் நகரத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் எங்கே அவர் பிறந்தாருன்னு தெரியல. எந்த இடத்துல வீடு எங்கே இருக்குது, எந்த நகரத்தில் பிறந்தாருன்னு யாருக்குமே தெரியல. பெரிய எருசலேமாக, பெரிய ஒரு ஊராக இருந்தது. அப்போ அந்த மேசியா பிறந்ததின் அடையாளம் தான் அப்படின்னு இவங்க தானே அடையாளம் கேட்டாங்க. எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும், மேசியா பிறந்ததுக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று இந்த சாஸ்திரிகள் கேட்டு இருந்தார்கள். அதே போல் அந்த அடையாளம் ஒரு நட்சத்திரமாக காணப்பட்டது அவங்களுக்கு. இதை குறித்து எருசலேமில் எங்கே பார்த்தாலும் விசாரிக்கிறாங்க. மேசியா பிறந்துட்டாரு, எங்கே உங்களுக்கு தெரியுமான்னு எங்கே பார்த்தாலும் கேட்குறாங்க. மேசியா பிறந்துட்டாராங்களா அப்படின்னு. அப்போ அங்கே உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியல. எப்படி தெரியும்? ஆண்டவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வெளிப்படுத்தினார் மேசியா பிறந்ததாக. அங்கு பெரிதளவுக்காக பெருமைப்பட்டு கொண்டு மேட்டிமையாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. யாருக்குமே தெரியல. இந்த சாஸ்திரிகள் போல கேட்கும்போது யாருக்குமே தெரியல.
இந்த செய்தி என்ன செய்கிறாங்க, நேராக ஏரோது வரைக்கும் போயிடுச்சு, ஏரோது மன்னன் வரைக்கும் போயிடுச்சு. யாரோ சில சாஸ்திரிகள் வந்து கேட்டுட்ருக்காங்க, மேசியா பிறந்துட்டாராம்ல, அவர் எங்கே? ராஜா பிறந்துட்டாராம, எருசலேமை மீட்பதற்காக ஒரு ராஜா பிறந்துட்டாராம்ல, அவர் எங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஏரோது பயந்துட்டான் இந்த செய்தியை கேட்டோன்னு. இந்த செய்தி வந்து யூதர்கள் மத்தியிலையும் பரவும் போது யூதர்கள்லாம் அலட்சியப்படுத்தினாங்க. அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு தெரியாமையா போயிட போகுது, நாங்கள் மேசியாவுக்காக காத்துட்ருக்கோம், காலகாலமாக காத்துட்ருக்கோம், எங்களுக்கு தெரியாமல் போயிட போகுது, அவர் எவ்வளோ பெரிய ராஜாவாக தோன்றுவார், சாலமோனு தாவீது போல பெரிய ராஜாவாக வந்து அந்த ரோமர்களை எல்லாம் விரட்டடிப்பார், அப்படி இல்லை நாங்கள் காத்துட்ருக்கோம், திடீர்னு வந்து மேசியா பிறந்துட்டாருன்னா எங்களுக்கு தெரியாமல் போகாது அப்படி சொல்லிட்டு அலட்சியம் பண்ணிட்டாங்க யார்? இந்த யூதர்கள்லாம். ஆனால் ஏரோது கலங்கினான் என்று வேதாந்தத்தில் சொல்லப்படுது. ஏரோது கலங்கினான் என்றால் ஏரோது அவனுக்கு உண்மை என்று தெரிந்து விட்டது. பிறந்துட்டாரு, மேசியா பிறந்துட்டாருன்னு அவன் நம்புகிறான். பெரிய அந்த வேதாந்தெல்லாம் கையில் வைத்து கொண்டு பெரிய ஆசாரியர்களுக்கு கூட தெரியாமல் போச்சு. உடனே ஏரோது என்ன செய்கிறாரு, ஆசாரியர்களையும் வேத பாரகரையும் வரவழைச்சு, மேசியா எங்கே பிறப்பார், வேதாந்தத்தில் எங்கே சொல்லுது, தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை கூப்பிட்டு அனுப்பி விசாரிக்கிறாரு ஏரோது. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள ஏரோதுன்றதுல ஏரோது யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே? மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவன்கிட்ட எடுத்து காட்டுறாங்க. அவனுக்கு இன்னும் கதி கலங்கி விட்டது, கலங்கிட்டான். அந்த ஏரோது ராஜா மூலமாகவே மேசியா பிறந்துட்டாரு. ஏன்னா அங்கே ஏரோது ராஜா வரைக்கும் இந்த செய்தி போயிட்டு இந்த சாஸ்திரிகள் அந்த ஏரோதுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அதே நேரத்தில் ஆசாரியர்களும் ஏரோதுக்கு முன்பாகவும் சாஸ்திரிகளுக்கு முன்பாகவும் சொல்கிறாங்க, எருசலேமில் அந்த பெத்லெஹேமில் தான் பிறப்பாருன்னு சொல்லிட்டு சாட்சியாக சொல்லப்படுகிற வார்த்தை இவர்களும் காதால் கேட்டாங்க. இப்போ தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு எங்கே பிறந்துட்டாருன்னு, பெத்லெஹேமில் பிறந்துட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சாஸ்திரிகள். ஏரோது ஞானிகளிடம் குழந்தை பிறந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டு அந்த பார்த்துட்ட பிறகு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போங்க அப்படின்னு வேற கட்டளையிட்டோம். மத்திய 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அனுப்பினேன். ஏரோதுடைய திட்டம் அந்த குழந்தையை அழித்து விட வேண்டும். ஏன் ஒரு கேள்வி இருக்குது இங்கே. ஏன்னா இவன் ஒரு ராஜாவாக இருக்கிறான் ஏரோது. இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது போல ஒருத்தர் பிறந்துட்டாரு, அவர் மேசியா, அவர் ராஜாவாக எழும்புவார் என்றெல்லாம் சொல்லப்படும் இவர்களுடைய நம்பிக்கை, யூதர்களுடைய நம்பிக்கையும். அப்போ இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னொரு ராஜா பிறந்தாருன்னா நம்மளுடைய கதி என்ன ஆகுது, நம்மளை விரட்டி அடிச்சிருவாங்களே, இவன் ராஜா வந்துடுவான்னு சொல்லிட்டு குழந்தையிலே இவனை சாவடித்து விட வேண்டும் என்று அங்கே அவனுடைய ஒரு யோசனையாக இருந்தது. அதே நேரத்தில் சாத்தானின் திட்டமும் இதில் இருக்கிறது. அவன் ஏரோதை எழுப்பி விடுகிறான் குழந்தையை சாகடிக்க. அப்பொழுதுதான் மீட்பின் திட்டமும் ஒழிந்து போய்விடும். இவனும் அதில் பங்கெடுக்கிறான் சாத்தான். அப்போ எத்தனை பேர் பாருங்க, 2 பேரும் இயேசுவை குழந்தை பிறந்த கையோடே அவரை ஒழித்து விட வேண்டும், அவரை கொலை செய்து விட வேண்டும் என்று திட்டம் போடுறாங்க 2 பேரும் சேர்ந்து. யார்? முதலாவது சாத்தான் ஏரோது மூலியமாகவும் ஏவுகிறான். இப்போ தேவன் சாத்தான திட்டத்தை அறிவார், நிச்சயமாக அறிவார். அதனால் அந்த ஞானிகளுக்கு தெரியாது இந்த விஷயம். அந்த ஏரோது ரகசியமாக திட்டம் போடுறதுலாம் ஞானிகள் அறியலை. நாமும் தேவனோடு இருந்தால் ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு உள்ள சாத்தானின் திட்டங்கள், சாத்தானின் தாக்குதல்கள் என்னவென்று ஆண்டவருக்கு தெரியும். அவரோடு ஒட்டி இருந்தால், தேவனோடு தொடர்பில் இருந்தால், இந்த வார்த்தையை நாம் சொல்லும்பொழுது நம் ஜெபத்தில், எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்து காத்து கொள்ளும் ஆண்டவரே என்று நாம் ஜெபம் செய்யும்போது, தேவ பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிதான ஒரு வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சாத்தானி திட்டம் நம்ம நெருங்கும் போது, ஆண்டவரே என்னை சுற்றி வேலி அடைத்தார்,
சோதனைக்குட்படாமல் என்னை தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் என்று அதிகாலையிலே எழுந்து நாம் ஜெபம் பண்ணும்போது அன்றைய நாளிலே என்னென்ன சாத்தான் தாக்குகிறானோ அதையெல்லாம் ஆண்டவரால் பாதுகாக்கப்படும். ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம் இருக்கிறது. சங்கீதம் 121 1ஆம் அதிகாரம். சங்கீதம் 121 அதிகாரம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். காலையில் எந்திரிச்சோன்னா ஏறெடுத்துருங்க. உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஏறெடுத்துருங்க. வேற எங்கேயுமே உங்கள் கண்கள் பார்க்கக்கூடாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்க. நம்ம தூங்கிட்டு இருப்போம், அவர் விழித்து கொண்டிருப்பார். நம்ம நன்றாக உறங்கி கொண்டிருப்போம், இரவு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் அவர் உறங்காமல் உங்களை பாதுகாத்து கொண்டிருப்பார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை காக்கிறவர். ஆண்டவர் தான் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். நிழல் காண போகுமா? மேகம் வந்தால் மறையும், ஆனால் சூரியன் இருக்கும் வரை நிழல் இருக்கும். அந்த சூரியன் தேவனாக இருக்கிறார். அவர் நிழல் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கும். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும், அங்கு எல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். அவர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆண்டவருடைய பெரிதான ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. தேவனிடத்தில் நாம் விசுவாசத்தை காட்டுகிறோம். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் எங்களை பாதுகாத்தல். இந்த சாஸ்திரிகள் என்ன சொன்னாங்க? சந்தோஷத்தோடு வெளியேறுவாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அங்கே பெத்லகேமில் தான் பிறந்திருக்காருன்னு செய்தி வந்துருச்சு. இப்போ மிகுந்த சந்தோஷத்தோடு வெளியேறினார்கள். உடனே அந்த நட்சத்திரம் அங்கே எருசலேம் வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் மறைஞ்சிருச்சு அந்த நட்சத்திரம். இப்போ அந்த ஏரோது மன்னனிடத்திலிருந்து வெளியே வரும்போது அந்த நட்சத்திரம் திரும்ப வந்துருச்சு. ஏன்னா எருசலேம்லேருந்து அந்த பெத்லகேமுக்கு அது வழிகாட்ட வேண்டும். இப்போது கரெக்டாக பிறந்த இடத்தை வழிகாட்ட வேண்டும். உடனே அந்த நட்சத்திரம் வெளிச்சம் திரும்பவும் தோன்றினது. அது அவர்கள் பெத்லகேம் வரைக்கும் வழி நடத்துச்சு. நேராக அவர் பிறந்த இடத்திற்கு வரைக்கும் அது கொண்டு போய் அங்கே நின்றுடுச்சு. நிற்கும் பொழுது அவர்கள் முதலாக பார்த்த காட்சி, தேவனாகிய கர்த்தர், கர்த்தாதி கர்த்தர், பரலோக தேவன் குழந்தையாக அங்கு இருக்கிறதை பார்க்கிறார்கள். அவர்கள் இயேசுவை குழந்தையாக பார்த்தார்கள். உடனே என்ன செய்தார்கள்? நம்ம வேதாந்தத்தில் வாசிக்கிறோம், பணிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். காணிக்கைகளை செலுத்தினார்கள். பொண்ணு, தூபவர்க்கம், வெள்ளைப்போளம், இதெல்லாம் காணிக்கைகளை குழந்தைக்கு செலுத்துகிறார்கள். இந்த உலக இரட்சகர் பிறந்த இடம் உலகத்தாரை போல அல்ல. அவருக்கு ஒரு கூட்டமும் அங்கு அவரை பார்க்க வரவில்லை. பார்த்தீங்களா? பார்க்க வந்தவர்கள் மெய்ப்பர்களும் அந்த சாஸ்திரிகளும் தான் பார்க்க வந்தாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் அங்கே இருக்குது. ஆலயத்தில் ஆசாரியர்கள் இருக்காங்க, வேதப்பாரர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய வேதப்பாரர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் இருக்காங்க. ஆனால் இங்கு மேசியா பிறந்திருக்கிறார். தேவனே மனித அவதாரத்திலே பிறந்திருக்கிறார். இவரை பார்க்க தாழ்மையானவர்கள் அவரை முகத்தை பார்த்து விட்டு போகிறாங்க. ஆனால் பார்க்க வேண்டியவர்கள் பார்க்க முடியவில்லை. முதல் வருகையை யார் பார்க்கிறா பார்த்தீங்களா? தாழ்மையானவர்கள். பெரிய மேட்டிமை, பெரிய அந்த மாதிரி உள்ள காரியங்கள் அவர்கள்லாம் அவரை பார்க்க முடியவில்லை. இரண்டாம் வருகையிலும் அப்படித்தான் நடக்கும். தாழ்த்தப்படுகிறவர்கள், தேவனுக்கு முன்பாக தம்மை தாழ்மையாக இருக்கிறவர்கள், அவர்கள் ஆண்டவர் முகத்தை பார்ப்பார்கள். மேற்றுப்பியானவர்களோ, பெரிதான ஒரு காரியத்தை நாடுகிறவர்களோ, உலகத்துடைய காரியத்திலே மூழ்கி கிடக்கிறவர்களோ தேவனுடைய முகத்தை பார்க்கிறது அறியுது. அந்த ஞானிகள் என்ன செய்கிறாங்க? திரும்பவும் ஏறுவது இடத்துல போய், சரி இந்த செய்தியை ஏறுவது இடத்துல சொல்லிட்டு போயிடுவோம் நம்ம தேசத்திற்குன்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் அன்று இரவு தரிசனம் கண்டார். ஏறுவது இடத்துல நீ போகக்கூடாது, நீங்கள் வேறு வழியாக போயிடுங்கன்னு ஒரு செய்தி அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. அவர்கள் வேறு வழியாக தங்கள் தேசத்திற்கு போனார்கள். தேவன் யாரை தெரிந்து கொண்டார் என்பதை இந்த ஒரு சிறிய போதகத்தில் நாம் பார்க்கிறோம்.
நாம் தாழ்மையாக இருக்கிறதுக்கு நம்ம தியாகம் பண்ண வேண்டும். அநேக காரியங்களை தியாகம் பண்ணணும். தியாகம் பண்ணலான்னு நம்ம இடத்துல தாழ்மை வராது. தேவனிடத்தில் நம்மை உயர்த்தாமல் தாழ்ந்து போக வேண்டும். தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல என்று சொல்லப்படுகிறது. இதயத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. எப்படின்னா, இதயத்தில் நம் யோசனைகள் தோன்றும் போதே அவர் பார்த்து விடுகிறார் எண்ணத்தை நாம் சிந்திக்கிறோம் என்பது. இதயத்தில் ஏதாகிலும் நாம் தவறான காரியங்களை நாம் சிந்திக்கிறோம் என்றால் அதை நேரடி உடனே பார்த்து விடுவார் ஆண்டவர். அப்பேற்பட்ட ஒரு தியாகத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் எல்லாவற்றையும் நம்மை விட்டு விலக்கி விட வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்கிறவர்களை மாத்திரம் ஆண்டவர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இந்த 121ஆம் சங்கீதம் அப்படியே அவர்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களை ஆண்டவர் மிகவும் சிநேகிக்கிறார். அவருக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தருகிறார். அவர் வேண்டிய பாதுகாவலை தருகிறார். மேய்ப்பர்கள் எங்கேயோ இருந்தார்கள். அவர்களுக்கு தெரியுமா அன்றைக்கு தேவதூதர்களை பார்ப்பார்கள் என்று? இந்த நற்செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட போகிறது என்று அவர்களுக்கு ஏற்கனவே அறிந்தார்களா? யாருக்குமே தெரியாது. அவர்கள் பாட்டுக்கு அவர்கள் வேலையை செய்து கொண்டார்கள். எப்பொழுதும் ஆடு மேய்க்கிற வேலைகள் தானே அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க. திடீரென்று ஆண்டவருடைய பிரசன்னம், மகிமை அதை கண்டார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள். அதுபோல் நாமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனோடு எப்பொழுதும் நெருங்கி ஜீவிப்போம். தேவன் தாமே உங்கள் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.